Yes. So போன செஷன்ல நாம பார்த்தது we have seen how to create a yearly, monthly, weekly report. அதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 21க்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க தான் பண்ண போறீங்க. We'll convert this வழக்கம் போல இதை we'll convert this data into a dynamic table. இதை dynamic table மாத்திடுவோம். Control T, Control L. I place the cursor on the table. Tableல cursor வச்சுக்கிட்டேன். Control T, Control L. I use the shortcut key Control T, Control L to make it as a dynamic table. Okay. இந்த டேபிளுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம். வில் கிவ் அ நேம். டாப்ல போயிட்டு டேபிள் 5 இருக்கு. லெட் அஸ் கிவ் சம் நேம். மேபி ஐ வில் கிவ் அ நேம் கால்ட் அஸ் இன்வாய்ஸ். நீங்க எந்த பேர் வேணாலும் கொடுத்துங்க. ஐ ஹவ் given the name called as invoice. இப்போ நீங்க இதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ரிப்போர்ட். நவ் புது ஷீட்லயே பண்ணீங்க. இந்த ரிப்போர்ட்டை புது ஷீட்ல பண்ணுங்க. அந்த புது ஷீட்டை தான் நம்ம டேஷ்போர்டா மாத்த போறோம். தட் ஷீட் வி ஆர் கோயிங் டு மேக் இட் as a dashboard. So what is the report you are going to create? நீங்க create பண்ண போற report என்னது? What is the report? Yes. This is the report which you are going to create. புது ஷீட்லயே பண்ணிக்கங்க. புது ஷீட்ல create a pivot. Compare yearly customer wise sum of invoice amount. Yearly customer wise. எனக்கு அவுட்புட் இப்படிதான் வரணும். Yearly. ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு கஸ்டமருடைய sum of invoice amount. Yearly customer wise sum of invoice amount. Create a report like this. எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். Yearly customer wise sum of invoice amount. Report should look like this. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இயர்லி, மந்த்லி, வீக்லி ரிப்போர்ட்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். டேட்டை வச்சு எப்படி குரூப் பண்றது அதெல்லாம் பார்த்தோம். இன்வாய்ஸ் டேட். இந்த இயர்லின்றது இன்வாய்ஸ் டேட் தான். Yearly customer wise, over year over customer wise, what is the sum of invoice amount? Yearly customer wise. Every year, every customer. Yearly. Yearly, monthly, weekly. எல்லாம் எப்படி குரூப் பண்றதுன்னு பார்க்கணும். எது ரோஸ்ல எது காலம்ஸ்ல. டெய்லி உங்களுக்கு இயர்லியா மாத்தலாம். டெய்லி வந்திருக்கு, இயர்லியா மாத்துறது எப்படி? சொல்லுங்க சார். இயர்லி ரொம்ப ஈஸி. இப்பதான் பார்த்தோம். அப்ப நான் கூட இருக்காது கான்செப்ட் தான் பார்த்து
Okay, let me do this. Table la cursor வச்சுக்கங்க. Insert pivot table. Insert la போயிட்டு pivot table. எங்க வரணும்? New sheet existing sheet புது sheetலயே பண்ணிடுவோம். Let us click it on new sheet. Okay. Customer wise. Let us bring the customer to rows. இல்ல இங்க arrow mark la போயிட்டு add to rows. Add to row label. Customer wise. Invoice amount into values. Yearly customer wise வந்திருக்கு. Okay. Sorry, customer wise invoice amount of yearly வரல. So என்ன பண்ணோம்? Invoice date அதை கொண்டு போய் காலம்ஸ்ல வைக்கணும். ஏன்னா டேட் இயர் வந்து ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கும். ஆனா கஸ்டமர் 100 கஸ்டமர் கூட இருக்கலாம். ஸோ அந்த இன்வாய்ஸ் டேட்டை தூக்கிட்டு போய் காலம்ஸ்ல வைக்கிறோம். பட் இன்வாய்ஸ் டேட் 16, 17, 18, 19 இப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு இது இயர்லியா மாத்தணும். அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை பண்ணோம். ரைட் கிளிக் ஆன் த டேட். டேட்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. குரூப் இல்ல ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஆரோ ஷார்ட்கட் கீ. குரூப் இயர்ஸ் மந்த் எடுத்துறோம். இயர்ஸை மட்டும் செலக்ட் பண்றேன். ஐ செலக்ட் ஒன்லி த இயர்ஸ் அண்ட் ஓகே. ஸோ இயர்லி கஸ்டமர் வைஸ் சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட். அவ்வளவுதான். குரூப் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா பார்த்தோம் குரூப்பிங். இதெல்லாம் தான் உங்களுக்கு நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணீங்கன்னா அட்வான்டேஜ். இப்ப பாருங்க, நான் இதே விஷயத்த நான் எக்ஸல்ல பண்றேன்னா என்ன ஆகும் பாருங்க. இன்சர்ட் பிவட் ஓகே. ஸோ அதே மாதிரி கஸ்டமர் தூக்கி ஐ புட் இட் இன்டு ரோஸ் அண்ட் ஐ வில் புட் த இன்வாய்ஸ் அமௌண்ட் இன்டு சிக்மா. இன்வாய்ஸ் டேட்டை போட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா இயர்லி தானவே எடுத்துக்கும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இங்க என்னன்னா நீங்க ஒரு ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணி அப்புறமா இயர்லி கொண்டு வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இயர்லி மந்த்லி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா மந்த்லி வரும். மந்த்லி எக்ஸ்பேண்ட் பண்ணா குவார்டர்லி வரும். டே வைஸ் இதெல்லாம் வந்துடும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல. பட் இங்க நீங்க குரூப் பண்ணி தான் ஆகணும். ரைட். ஸோ இந்த ஷீட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம். வில் கிவ் சம் நேம் ஃபார் தி ஷீட். இந்த ஷீட்டை தான் நம்ம ஃபைனலா டேஷ்போர்டா மாத்த போறோம். ஸோ லெட் அஸ் கிவ் சம் நேம், மீனிங்ஃபுல் நேம். புரியுற மாதிரி ஒரு பேர் கொடுத்துடலாம் இந்த ஷீட்டுக்கு. அப்படியே ஷீட்ல வச்சு ஒரு டபுள் கிளிக் பண்றேன். டேஷ்போர்டு, இன்வாய்ஸ் டேஷ்போர்டுனே ஒரு பேர் கொடுத்துறேன். I'll give a name called as invoice dashboard. நீங்க எந்த பேர் வேணாலும் கொடுத்துங்க. நான் இன்வாய்ஸ் டேஷ்போர்டுன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இதுல டாப் 10 யாருன்னு கண்டுபிடிச்சு ஏஜிங் அனாலிசிஸ் பண்ணி டேஷ்போர்டா மாத்த போறோம். இதே இந்த ஸ்கிரீனை டேஷ்போர்டா மாத்த போறோம். ஒரு கிளிக்ல 5-6 ரிப்போர்ட்டை நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். அதான் நெக்ஸ்ட் கான்செப்ட். அதுக்கு முன்னாடி அப்படி பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க இன்னொன்னு பண்ணணும். ஸ்பிளிட் சிட்டி வைஸ் இன் அ டிஃபரண்ட் ஷீட். எனக்கு இதே ரிப்போர்ட் இப்ப பண்ணீங்க இல்லையா, இயர்லி கஸ்டமர் வைஸ்ன்ற ரிப்போர்ட்டை, இதே ரிப்போர்ட்டை சிட்டி வைஸ் எனக்கு தனித்தனி ஷீட்டா பிரிச்சு காட்டணும். இந்த மாதிரி பெங்களூர் தனியா, டெல்லி தனியா, ஹைதராபாத் தனியா, ஸ்பிளிட் சிட்டி வைஸ் இன் டிஃபரண்ட். இப்பதான் பார்த்தோம். ஃபியூ மினிட்ஸ் பேக் வி டிட் இட். தனித்தனி ஷீட்டா, இந்த கோவா தனியா, ஒசூர் தனியா, வைசாக் தனியா பிரிச்சிங்களே, அதே மாதிரி 2 ஸ்டெப்ல பண்ணலாம்னு நான் சொன்னேன். சிட்டி வைஸ் தனித்தனி ஷீட்டா பிரிக்கணும். பெங்களூர் தனியா, சென்னை தனியா, ஹைதராபாத் தனியா, மும்பை தனியா, புனே தனியா, 2 ஸ்டெப் தான். ஒன்லி 2 ஸ்டெப்ஸ் யூ கேன் டூ திஸ். நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீச்சர் சொன்னேன், மேஜிக்கல் ஃபீச்சர். மேனுவலா இதை பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஈஸியா இருக்கும், மறந்து கூட போயிடுவீங்கன்னு சொன்னேன், மறந்தும் போயிட்டீங்க. எஸ், தனித்தனி ஷீட்டா வரும். கிடையாது. Not a freezer. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடையாது, இப்போ பார்த்தது தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி.
Okay, how to do this? Almost எல்லாரும் பண்ணிட்டீங்க. Let me do it here. So place the cursor on the table. சிட்டி, இந்த சிட்டி கிட்டத்தட்ட இதே எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். எக்ஸாம்பிள் கூட மாத்தி பார்த்தா கூட ஓகே தான். இதே சிட்டியை தான் பண்ண போன செஷன்லயும். சிட்டியை கொண்டு போய் ஃபில்டர்ல வைங்க. drag the city and bring it to the filter area. இங்க ஆல்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஆல் இருக்கு. ஆப்ஷன்ஸ் அந்த arrow mark. show report filter pages. ஆப்ஷன்ஸ் show report filter pages. ஆப்ஷனுக்கு போயிட்டு show report filter pages. That's all. ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். தட்ஸ் ஆல். தனித்தனி ஷீட்டா கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. பெங்களூர் தனியா ஒரு ஷீட்டு, சென்னை தனியா ஒரு ஷீட்டு, டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், மும்பை, பூனே எல்லாம் தனித்தனி ஷீட்டா கிரியேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பார்க்கல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான் இது. ரைட், சரி. இப்போ இந்த இன்வாய்ஸ் டேஷ்போர்ட் ஷீட்டுக்கு வந்துருங்க. இங்க நம்ம இயர்லி கஸ்டமர் வைஸ் இயர்லி சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட் இருக்கு. ஓகே, இங்க ஓகே. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு 20 கஸ்டமர் தான் இருக்காங்க. ஃபைன். சப்போஸ் ஒரு 100 கஸ்டமர் இருக்கான்னு வச்சுங்களேன், 100 சப்ளை இருக்காங்க, 100 கஸ்டமர், 100 ப்ராடக்ட் இருக்கு. இதுல எனக்கு டாப் 10 எதுன்னு தெரியணும். டாப் 10 இருக்கிறதுலயே டாப் 10 யாரு, இல்ல டாப் 5 யாரு, டாப் 5 கஸ்டமர்னு எனக்கு தெரியணும். ஸோ இந்த கஸ்டமர் நேம் இருக்கு பாருங்க, இதுல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் நேம்ல வச்சு ரைட் கிளிக், ஃபில்டர். கஸ்டமர் நேம்ல வச்சு ரைட் கிளிக் போயிடுங்க, ஃபில்டருக்கு போயிடுங்க. கஸ்டமர் நேம்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்ல போனீங்கன்னா கீப் ஒன்லி செலக்டட் ஐட்டம், ஹைடு செலக்டட் ஐட்டம்லாம் இருக்கும். இதுல வேல்யூ ஃபில்டர், ரைட் கிளிக், ஃபில்டர், டேபிள் ஃபில்டர், டாப் 10 மைக்ரோசாஃப்ட்னா ஈஸியா வந்துடும். ஓகே, இங்கே தான் போனோம். இந்த வேல்யூ ஃபில்டருக்கு, அந்த வேல்யூ ஃபில்டர்ல வரல. எக்ஸல்ல அப்படியே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நேரடியாக வந்துடும். ஸோ இங்க போயிடுங்க, மேலே கஸ்டமர் நேம் இருக்கு இல்லையா, அங்க போயிடுங்க. இங்க ஏரோ மார்க்ல இதுல போயிட்டு வேல்யூ ஃபில்டர் போயிடு. அதுல போயிட்டு வேல்யூ ஃபில்டர் ரைட் கிளிக் பண்ணா வரல. ஸோ அதுல போயிட்டு வேல்யூ ஃபில்டர். அந்த வேல்யூ ஃபில்டர் போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க டாப் 10. ஸோ அந்த ஃபில்டருக்கு போயிடுங்க. ஃபில்டர்ல போயிட்டு வேல்யூ ஃபில்டர் போனா டாப் 10, கிளிக் ஆன் டாப் 10. எனக்கு டாப் 10 கஸ்டமர் வேண்டாம், டாப் 5 தான் வரணும்னு வச்சுக்கலாம். டாப் 5. ஸோ நான் டாப் 5 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கஸ்டமர் நேம் நேரா இருக்க ஃபில்டருக்கு போயிடுங்க. வேல்யூ ஃபில்டர்ல போயிட்டு டாப் 5, ஐ கிளிக் ஆன் டாப் 5 அண்ட் ஐ சே ஓகே. இப்ப இருக்கிறதுலே டாப் 5 கஸ்டமர் யாரு? We got a report who is our top 5 customers.
ரைட். இப்போ ஃபைனலா ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி இந்த டேஷ்போர்டா மாத்திருவோம். இப்போ நம்ம இயர்லி கஸ்டமர் வைஸ் சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு பக்கா. அதுல டாப் 5 கஸ்டமர் பண்ணிட்டோம், அதுவும் கரெக்ட். இப்போ பக்கத்திலேயே நான் இன்னொரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போறேன். அதே ஷீட்டை பேஸ் பண்ணி WPSல அதே ஷீட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணலாம். எக்ஸல்ல மல்டிபிள் ஷீட் 10 ஷீட்டை பேஸ் பண்ணி கூட ஒரு ரிப்போர்ட் பண்ணலாம். பட் நாம இப்போ என்ன பண்ண போறோம், அதே எக்ஸசைஸ் நம்பர் 21 பேஸ் பண்ணி இன்னொரு ரிப்போர்ட் பண்ண போறோம். மேபி டியூ டேஸ் எடுத்துக்கலாம். இந்த இன்வாய்ஸ் 30ஆம் தேதி பண்ணிருக்காங்க, இன்னைக்கு டியூ டே வந்து 16 டேஸ் 16 டேஸ் 16 டேஸ் இந்த மாதிரி போகுது. இந்த டியூ டேஸை பேஸ் பண்ணி எவ்வளவு இன்வாய்ஸ் 16 டேஸ்ல எவ்வளவு வாட் இஸ் இன்வாய்ஸ் அமௌண்ட் பெண்டிங் இருக்கு, 17 டேஸ்ல எவ்வளவு பெண்டிங், 18 டேஸ்ல எவ்வளவு பெண்டிங் ஒரு ரிப்போர்ட்டை பண்ண போறோம். பட் அது இந்த ரிப்போர்ட்டை எங்க பண்ண போறோம், ஏற்கனவே நம்ம பண்ண இன்வாய்ஸ் டேஷ்போர்டுக்கு பக்கத்திலேயே பண்ணிட்டு இதை டேஷ்போர்டா மாத்தலாம். பக்கத்துல கொண்டு வருவோம் அந்த ரிப்போர்ட்டை. ஸோ ஏற்கனவே நமக்கு டாப் 5 இயர்லி கஸ்டமர் வைஸ் இருக்கு, இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ரிப்போர்ட்டை நாம பண்ண போறோம். ஸோ அதே எக்ஸசைஸ் நம்பர் 21க்கு வந்துருங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு அங்க இன்வாய்ஸ் டேஷ்போர்டு ஷீட்லயே பக்கத்துல ரிப்போர்ட் வரணும். என்ன பண்ணலாம், இன்சர்ட்டுக்கு போயிடுவோம், பிவட் டேபிளுக்கு போயிடுவோம். அப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, ஏற்கனவே பண்ண ரிப்போர்ட்ல எனக்கு வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும், இப்போ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட், தென் செலக்ட் தட் ஷீட். எந்த ஷீட்டு, அந்த இன்வாய்ஸ் டேஷ்போர்டுன்ற ஷீட்டை செலக்ட் பண்ணுங்க. எங்க ரிப்போர்ட் வரணும்ன்றதையும் செலக்ட் பண்ணுங்க. முதல்ல எந்த ஷீட்டு, அப்புறம் எந்த செல். இல்ல நீங்க தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் மூவ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா, இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் தெரியாம இங்க கிளிக் பண்றது போல வேற எங்கேயோ கிளிக் பண்றேன், வேற ஏதோ ஷீட்ல பண்ணிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்க. சப்போஸ் நான் இங்க எங்கேயோ செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இங்க மூவ் பண்ணணும், பட் தெரியாம இங்க செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். எனக்கு இங்க வந்துச்சு டேபிள், எனக்கு இந்த இடத்துல வேற இடத்துக்கு மூவ் பண்ணணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆப்ஷன்ல போனா மூவ் பிவட் டேபிள்னு ஒன்று இருக்கு பாருங்க, மூவ் பிவட் டேபிள். சப்போஸ் சரியான லொகேஷன் நீங்க செலக்ட் பண்ணலன்னா எங்க வேணுமோ அங்க மூவ் பண்ணி அப்புறமா கூட மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் மூவ் பிவட் டேபிள் கொடுக்குறேன். ஐ கிளிக் ஆன் மூவ் பிவட் டேபிள். எங்க மூவ் பண்ணணும், மேபி இங்க பக்கத்துல. ஸோ தப்பான லொகேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா கூட அப்புறம் நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐ மூவ் டு அ பர்டிகுலர் லொகேஷன். நான் இங்க பக்கத்துலேயே எங்கேயோ மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, எஸ். ஸோ இந்த இடத்துல நாம என்ன பண்ண போறோம், டியூ டேஸ். ஸோ டியூ டேஸை கொண்டு போய் ரோல வைக்கலாம். ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி டியூ டேஸை ஆட் டு ரோ லேபிள். நீங்க எங்க ஒன்னாலும் வச்சுக்க, அதே ஷீட்ல வச்சுக்க, அப்பதான் டேஷ்போர்டா மாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ரிப்போர்ட் ஒரு ஷீட்ல, அந்த ரிப்போர்ட் ஒரு ஷீட்ல வச்சுக்க, டேஷ்போர்டே தெரியாம போயிடும். ஸோ அதனால அங்கேயே வச்சுக்க, பக்கத்துல ரைட்ல, அது உங்க இஷ்டம், எங்க ஒன்னா வச்சுக்கோங்க. ஆனா அதே ஷீட்ல வச்சுக்கிறது பெட்டர். ஆட் டு ரோல் லேபிள், டியூ டேஸ் ரோல் லேபிள்ல கொண்டு வந்துட்டோம். 0, 16, 17, 18, 19, 20, 21 பெருசா போயிட்டே இருக்கு. இன்வாய்ஸ் அமௌண்ட்டை தூக்கி வேல்யூஸ்ல போட்டுக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, 0 டேஸ்க்கு எவ்வளவு பெண்டிங், 16 டேஸ்க்கு எவ்வளவு பெண்டிங், 17 டேஸ்க்கு எவ்வளவு பெண்டிங் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு நமக்கு. ஓகே, ஆனா நோ ஒன் வில் இன்ட்ரெஸ்டட் டு see a very big report like this. இந்த மாதிரி ஒரு பெரிய ரிப்போர்ட்டை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா, ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணா people will not like to see this. இதை டேஷ்போர்டா மாத்தணும். இது சிம்பிளா ஏஜிங் அனாலிசிஸா மாத்தணும். ஏஜிங். ஸோ டியூ டேஸை கொண்டு போய் ரோஸ்ல வச்சுட்டோம், இன்வாய்ஸ் அமௌண்ட் கொண்டு போய் சிக்மால வச்சுட்டோம். கரெக்ட். 0 டேஸ்ல இவ்வளவு பெண்டிங், 0ன்றது பெண்டிங்கே கிடையாது. ஆக்சுவலி 0ன்றது நத்திங், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்புறமா. 16, 17, 16 டேஸ்ல எவ்வளவு பெண்டிங், 17 டேஸ்ல எவ்வளவு பெண்டிங், 18 டேஸ்ல எவ்வளவு பெண்டிங் இருக்கு. நவ் இந்த டியூ டேஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண, மத்தியானத்துல இருந்து பண்ணிட்டு இருக்க அதே கான்செப்ட் தான். ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப்புக்கு போயிடுங்க. அந்த டேஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, குரூப் ஸ்டார்டிங் எண்டிங் பை. ஸ்டார்டிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண கூட, 0ன்றது நத்திங், அதனால 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 எண்டிங். எனி ஐடியா, ஏஜிங் அனாலிசிஸ், ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட், ஏஜிங் அனாலிசிஸ், பெண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கலாம் ஏஜிங் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியுமா, அது ஐடியா இருக்கா? எத்தனை டேவா பிரிச்சு கொடுப்பாங்க? 30 டேஸா? வெரி குட். 30 தான் பிரிப்போம். ஸோ அப்படி பிரிக்க வரும்போது 30 போனா 180ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 166 தான் இருக்கு ஹையஸ்டே. 180 இல்ல 150 அந்த மாதிரி 30 பிரிச்சு வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளோனா வச்சுக்கலாம். நான் 180 வச்சிருக்கேன், நீங்க 150, 120 எப்படி வேணா வச்சுக்கோங்க, 360. ஆனா அதுக்கேற்ற டேட்டா இருக்கணும், அவ்வளோதான். நான் 180ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் 1, எயிட்டிங் 180, கேப் எவ்வளோ நீங்க சொன்னது தான் கரெக்ட், 30 டேஸ். அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே, so we got a aging analysis here.
1 to 30 daysல எவ்வளவு பெண்டிங் இருக்கு, 30 to 60ல எவ்வளவு பெண்டிங் இருக்கு, 60 to 90, 90 to 120, 120 to 150. திரும்ப ரிப்பீட் பண்றேன். என் டேட்டா முதல்ல இப்படிதான் இருந்தது. டியூ டேஸ் தூக்கி ரோஸ்ல வச்சோம், இன்வாய்ஸ் அமௌண்ட் தூக்கி சிக்மால வச்சாச்சு. அப்படியே டியூ டேஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்றோம். வில் மேக் அ ரைட் கிளிக் ஆன் திஸ் அண்ட் கோ ஃபார் குரூப்பிங். ஸ்டார்டிங் எவ்வளோன்னு கேக்குது 1, எண்டிங் எவ்வளோன்னு கேக்குது 180. உங்க இஷ்டம் தான். கேப் இஸ் 30. ஓகே, ஆக்சுவலா இந்த லெஸ் தென் 1 நமக்கு தேவைப்படாது. லெஸ் தென் 1ன்றது 0, நத்திங். என்ன பண்ணுங்க, இந்த லெஸ் தென் 1ல ஃபில்டர் போயிட்டு அந்த லெஸ் தென் 1ல டிக் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அது வேண்டாம் நமக்கு, அன்டிக் பண்ணிருங்க. இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த லெஸ் தென் 1ல கர்சர் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் மைனஸ் பிரஸ் பண்ணுங்க, இந்த லெஸ் தென் 1 போயிடும். ஸோ லெஸ் தென் 1 போறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஃபில்டருக்கு போயிட்டு ஃபில்டரை எடுத்து விட்டுருங்க. இல்ல வந்து கண்ட்ரோல் மைனஸ்ன்ற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி எது நல்லா எது ஈஸியா இருக்கோ அது பண்ணி. -1 லெஸ் தென் 1ல இல்ல இந்த குரூப்பிங் கேக்குறீங்களா இல்ல? ரிப்பீட் எது சார் சொன்னீங்க? இந்த குரூப்பிங்கா? முதல்ல இது ஓகேவா? இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. 16, 17, 18. அதான் கேட்டேன் குரூப்பிங்கான்னு. சரி நான் பண்ணிடுறேன். 1, 180, 30. ஸோ இப்போ இந்த லெஸ் தென் 1 நமக்கு வேண்டாம். அங்க கர்சர் வச்சுக்கீங்க லெஸ் தென் 1ல, கண்ட்ரோல் மைனஸ் பிரஸ் பண்ணி. இல்லைன்னா ஃபில்டருக்கு போயிட்டு ஃபில்டர் பட்டன் இருக்கு பாருங்க, அதுல போயிட்டு அந்த லெஸ் தென் 1 டிக்கே எடுத்து விட்டு ரெண்டுல எது வேணாலும் பண்ணலாம். கண்ட்ரோல் மைனஸ், ஏன்னா அது வேண்டாம் எனக்கு ரிப்போர்ட்டுக்கு. லெஸ் தென் 1ன்றது 0 இல்லையா, தேவையில்லை. ஸோ ஒன்று கண்ட்ரோல் மைனஸ் போட்டு எடுத்து விட்டுருங்க, இல்லை வழக்கம் போல ஃபில்டர்ல போயிட்டு லெஸ் தென் 1 டிக் பண்ணிட்டு ஓகே விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த ரிப்போர்ட் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. டேஷ்போர்டா மாத்துவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டை நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்லயோ வெபினார்லயோ செமினார்லயோ பிரசன்ட் பண்ண போறேன்னு வச்சுங்களேன். டெம்பரரியா அந்த ஃபீல்டு லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இதை பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹெட்டோ இல்ல சம்மோன் எல்ஸ் யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு, 151 to 180 டேஸ் கிட்டத்தட்ட ஒரு 18,99,000 பெண்டிங் இருக்கு. 18,99,000 பெண்டிங் இருக்கு. மோர் தென் 151 டேஸ்க்கு மேல. இந்த டீடைல்ஸை நான் பார்க்கலாமா? இது என்ன இன்வாய்ஸ் நம்பரு, என்ன இன்வாய்ஸ் டேட்டு, யாரு கஸ்டமரு, அந்த டீடைல்ஸ்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப சிம்பிள். இந்த 18,99,000 இருக்கு இல்லையா, அதில் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ஷோ டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி ஷோ டீடைல்ஸ் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா அந்த 18 lakhsல அப்படியே ஒரு டபுள் கிளிக்கும் பண்ணலாம் மவுஸ் மூலமா. நான் ரெண்டும் ஒன்று தான். டபுள் கிளிக் பண்றேன். எஸ், புது ஷீட்ல அதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்துச்சு. அந்த மோர் தென் 151 டேஸோட டீடைல்ஸ், என்ன இன்வாய்ஸ் டேட்டு, என்ன சிட்டி, என்ன இன்வாய்ஸ் நம்பர், யார் கஸ்டமர், என்ன ப்ராடக்ட், என்ன கேட்டகரி எல்லாமே வந்துச்சு. இது கரெக்டான எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி பாருங்க. பாட்டம்ல டோட்டல் போட்டு பாருங்க, 18,99,000. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டை வேணாலும், ஒரு புது ஷீட் கிரியேட் ஆச்சு பாருங்க, ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு ஒரு புது ஷீட் நான் இப்போதைக்கு டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி புது ஷீட்டு கிரியேட் பண்ணிடும். எந்த ரிப்போர்ட் வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்மார்ட் சொல்யூஷன் அப்படின்ற கஸ்டமருக்கு 2026ல 29,61,000 பண்ணியிருக்கோம் நம்ம இன்வாய்ஸ். அதோட டீடைல்ஸ் பார்க்கலாமா? ஸ்மார்ட் சொல்யூஷனுக்கு நேரா வந்து இது 2026க்கு நேரா வந்து ஒரு டபுள் கிளிக் அடிங்க. ஸ்மார்ட் சொல்யூஷனோட 2026ஓட ரிப்போர்ட். ஸோ எந்த ரிப்போர்ட் வேணுமோ அங்கே வச்சு அப்படியே டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா போதும், தட் ரிப்போர்ட் வில் ஓப்பன் ஸ்ட்ரெயிட் அவே தேர். அந்த ரிப்போர்ட் நேராவே அங்கே ஓப்பன் ஆகிடும். எந்த ரிப்போர்ட் வேணாலும் நீங்க டபுள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ரைட். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சைட்ல அந்த ஃபீல்டு லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சார்ட் வரணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் த சார்ட் ஃபார் திஸ் டேட்டா. சார்ட் பண்றதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க சார்ட் இருக்கு பாருங்க. நேத்தே கூட கொஞ்சம் டிப்ஸ் பார்த்தோம். சார்ட் லைப்ரரி, சார்ட் லைப்ரரிலாம் இருக்கு, அங்க போயும் பண்ணிக்கலாம். இல்ல இன்னொரு மெத்தட் இருக்கு பாருங்க. இந்த டேபிள்ல கர்சர் வச்சீங்கன்னா ஆப்ஷன்ல போனீங்கன்னா பிவட் சார்ட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுவும் பண்ணலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஆப்ஷன்ல போயிட்டு பிவட் சார்ட் பண்ணலாம், இல்ல இன்சர்ட்டுக்கு போயிட்டு நீங்க பிவட் சார்ட்டும் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ல போயிட்டு பிவட் சார்ட், இன்சர்ட்டுக்கு போயிட்டோம் பிவட் சார்ட். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிக்கோங்க.
ஸோ நான் ஆப்ஷன்ல போறேன், பிவட் சார்ட். எந்த சார்ட் வரணும் நீங்க டிசைட் பண்ணீங்க, காலம் சார்ட்டா, லைன் சார்ட்டா, பை சார்ட்டா, பார் சார்ட்டா. ஆக்சுவலா எக்ஸலுக்குலாம் இது ஷார்ட்கட் கீ இருக்கு, அப்புறம் சொல்றேன், இதை முடிச்சுட்டு சொல்றேன். செலக்ட் திஸ் காலம் சார்ட். அப்படியே கிளிக் பண்ணீங்கனாலே போதும், காலம் சார்ட் கிளிக் ஆயிடும், இன்சர்ட் ஆயிடும். ஆப்ஷன்ல போயிட்டு பிவட் சார்ட்ல போயிட்டு எந்த சார்ட் வேணும், அதுக்கு முன்னாடி அந்த டேபிள்ல கர்சர் வச்சுக்கணும். டேபிளுக்கு வெளியில கர்சர் வச்சீங்கன்னா பிளைனா வரும் சார்ட். இன்சர்ட்டுக்கு போயும் சார்ட் கொடுக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல போயிட்டும் பிவட் சார்ட் செலக்ட் பண்ணி ஒரு காலம் சார்ட் போட்டிருக்கேன். பக்கத்துலயே இந்த டேட்டாவுக்கு ஒரு லைன் சார்ட் போடுவோம், சாரி பை சார்ட் போடுவோமே. அதே ஆப்ஷனுக்கு போறோம், அதே பிவட் சார்ட்டுக்கு போறோம், மேபி பை சார்ட்னு வச்சுக்கலாம். வில் புட் அ பை சார்ட் ஹியர். ஸோ இந்த பை சார்ட்டை அப்படியே கிளிக் பண்ணுங்க, நேராக கிளிக் அடிச்சாலே போதும். எக்ஸல்லாம் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுக்கணும், இங்க தேவையில்லை. நேராக கிளிக் அடிச்சிங்கனாலே அந்த பை சார்ட் கிரியேட் ஆயிடும். சரி, ஸோ இப்போ ரெண்டு டேபிள் ரெண்டு சார்ட் போட்டிருக்கோம் நாம. we have two tables and we have two charts now. So two tables and two charts. So இப்போ ஃபைனலா இதை டேஷ்போர்டா மாத்த போறோம். we have two tables and we have two charts. நான் இங்கே மூவ் பண்ணிட்டேன், கரெக்டா மூவ் பண்ணி கொண்டு வந்தேன். எஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு டேபிள் இருக்கு, ரெண்டு சார்ட் இருக்கு. என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எத்தனை டேபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை சார்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் 5 சார்ட் உங்க இஷ்டம் தான். உங்க ஸ்கிரீன் சைஸை பொறுத்து, உங்க டேட்டா சைஸை பொறுத்து, உங்க சார்ட் சைஸை பொறுத்து எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்ப ஏதாவது ஒரு பிவட் டேபிள்ல கர்சர் வச்சுங்க, ஏதாவது ஒரு பிவட் டேபிள். இந்த டேபிள்ல தான் கர்சர் வைக்கணும்ல, ஏதாவது ஒரு பிவட் டேபிள்ல கர்சர் வச்சுக்கிட்டு ஆப்ஷனுக்கு போயிடுங்க, ஏதாவது ஒரு பிவட் டேபிள். அதுக்கு முன்னாடி இந்த ஷீட்டோட பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஷீட்டோட பேரு இன்வாய்ஸ் டேஷ்போர்டு. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி தான் ஞாபகம் வச்சு, பார்த்தாலே தெரியுது, நீங்க தான் பேர் கொடுத்தீங்க, அதனால ஈஸியா தெரியும். ஆப்ஷனுக்கு போயிடுங்க, கோ டு ஆப்ஷன்ஸ், இன்சர்ட் ஸ்லைசர். ஏற்கனவே இந்த ஸ்லைசர் நம்ம லாஸ்ட் செஷன் 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டோம். இன்சர்ட் ஸ்லைசர் ஆப்ஷன்ல போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர். எதுக்கு ஸ்லைசர் வேணும், சிட்டிக்கு எடுத்துக்கலாம். லெட் அஸ் டேக் சிட்டி. ஓகே, இப்ப சிட்டிக்கு ஸ்லைசர் வந்திருக்கு, கரெக்ட். பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், மும்பை, புனே ஸ்லைசர் வந்திருக்கு, பக்கா. பட் இதுல கடைசி முக்கியமான ஸ்டெப் இருக்கு. ஸ்லைசர் இன்சர்ட் பண்ணியாச்சு. அந்த ஸ்லைசர்ல வச்சு அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்லைசர்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்லைசர் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லைசர்ல வச்சு ரைட் கிளிக். ரிப்போர்ட் கனெக்ஷன் இங்க வருது பாருங்க, ரிப்போர்ட் கனெக்ஷன். அப்படி இல்லையா, மேல இருக்கு பாருங்க ஸ்லைசர் டூல்ஸ், அதுல போனா ரிப்போர்ட் கனெக்ஷன். ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்லைசர்ல போயிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன். ஸ்லைசர் டூல்ஸ்ல போய் ரிப்போர்ட் கனெக்ஷன், ரெண்டும் ஒண்ணுதான். both are same. So let us put a report connection. இந்த ரிப்போர்ட் கனெக்ஷன் கிளிக் பண்றேன். இப்போ எந்த ரிப்போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணணும், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷீட் பேரை ஞாபகம் வச்சுங்க. என்னது, இன்வாய்ஸ் டேஷ்போர்டு. அந்த இன்வாய்ஸ் டேஷ்போர்டுன்ற ஷீட் எங்கெல்லாம் வருதோ, wherever you have that invoice dashboard, அங்கெல்லாம் ஒரு டிக் அடிச்சிருங்க. இன்வாய்ஸ் டேஷ்போர்டு இங்க இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா வேற ஒரு இடத்துல இருக்கு, கீழே இருக்கு. ஸோ அங்கேயும் டிக் அடிச்சுங்க. ஸோ இன்வாய்ஸ் டேஷ்போர்டு எங்க வருதோ அங்க போய் டிக் அடிச்சிருங்க. எனக்கு பிவட் டேபிள் 8, பிவட் டேபிள் 16 அதே நம்பர் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்க இதுல வேற நம்பர் கூட இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ இன்வாய்ஸ் டேஷ்போர்ட் ஷீட் எங்கெல்லாம் இருக்கோ, 2 இடத்துல இருக்கு, 2 இடத்துலயும் நான் டிக் அடிச்சுக்கிறேன். 3 இடத்துல இருந்தா 3மே டிக் அடிங்க. 3 பிவட் டேபிள் பண்ணா 3 இருக்கும், நம்ம 2 பிவட் தான் பண்ணிருக்கோம், 2 தான் வரும். ஸோ 2த்தையுமே டிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. தட்ஸ் ஆல். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் பெங்களூர்னு கிளிக் பண்ணா 2 ரிப்போர்ட்டுமே பெங்களூருக்கு ஃபில்டர் ஆகும் பாரு. பெங்களூருடைய டாப் 5 கஸ்டமர் யாரு, பெங்களூருடைய ஏஜிங் அனாலிசிஸ் என்ன, பெங்களூருடைய பை சார்ட், பெங்களூருடைய காலம் சார்ட். சென்னை கிளிக் பண்ணா எல்லா சார்ட்டுமே சென்னைக்கு வரும். டெல்லியை கிளிக் பண்ணுங்க, எல்லா சார்ட்டும் டெல்லிக்கு வரும். ஹைதராபாத்தை கிளிக் பண்ணுங்க, எல்லா சார்ட்டும் ஹைதராபாத். ஸோ ஒரே கிளிக்ல மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இன்டராக்டிவா இருக்கும். டேஷ்போர்டுனா இப்படிதான் இருக்கணும். ஒரு 4 ரிப்போர்ட்டை காமிக்கிறதுக்கு பேரு டேஷ்போர்டு கிடையாது. அந்த 4 ரிப்போர்ட்டும் இன்டராக்டிவா பிரசன்டபிளா இருக்கணும். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்லைசரை place the cursor on any one of the pivot table. ஏதாவது ஒரு pivot table கர்சர் வச்சுக்கீங்க. ஆப்ஷன்ல போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர், ஆப்ஷன்ல போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர். எதுக்கு ஸ்லைசர் வரணும், சிட்டிக்கு. ஓகே, I select that city and I say okay.
அப்புறமா ரைட் கிளிக் ஆன் த ஸ்லைசர், ரிப்போர்ட் கனெக்ஷன். இல்லைன்னா மேல ஸ்லைசர் டூல்ஸ் இருக்கும், அதுல போய் ரிப்போர்ட் கனெக்ஷன், ரெண்டும் ஒண்ணுதான். ரைட் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் கனெக்ஷனும் போலாம், ஸ்லைசர் டூல்ஸ்ல போய் ரிப்போர்ட் கனெக்ஷனும் போலாம், ரெண்டும் ஒண்ணுதான். ரிப்போர்ட் கனெக்ஷன், அதுல அந்த ரெண்டு ரிப்போர்ட், இந்த ஷீட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரிப்போர்ட், இன்வாய்ஸ் டேஷ்போர்ட்ல இருக்கிற ரெண்டு ரிப்போர்ட்டையும் டிக் அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. தட்ஸ் ஆல். இப்போ பெங்களூரை கிளிக் பண்ணா எல்லா ரிப்போர்ட்டுமே பெங்களூருக்கு வரும், சென்னையை கிளிக் பண்ணா எல்லா ரிப்போர்ட்டுக்கும் சென்னை, டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், மும்பை, புனே. நீங்க எது கிளிக் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட் அங்க மாறிக்கிட்டே இருப்பாருங்க. எல்லா ரிப்போர்ட்டும் மாறும், சார்ட்டும் மாறும். ஓகே. ஆனா இதை நீங்க ஸ்கிரீன்ல காமிக்கும் போது இப்படியே காமிச்சிடாதீங்க, சில விஷயத்தை அன்டிக் பண்ணணும். வியூ டேப், வியூன்ற டேபுக்குள்ள போயிடுங்க, இந்த மூணுத்தையும் அன்டிக் பண்ணிக்கலாம், மூணுத்தையுமே. அப்புறமா டிக் அடிச்சுங்க, ஃபார்முலா பார், வியூ கிரிட் லைன்ஸ், வியூ ஹெட்டிங்ஸ், இந்த மூணுத்தையுமே. ஃபார்முலா பார், வியூ கிரிட் லைன்ஸ், வியூ ஹெட்டிங்ஸ். ஆக்சுவலா கிரிட் லைன்ஸ் எனக்கு தெரிஞ்சு பர்மனண்டாவே எடுத்து விட்டலாம், பட் இங்க நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா பார் டிக் எடுத்துடுறேன், வியூ கிரிட் லைன்ஸும் எடுத்துடுறேன், வியூ ஹெட்டிங்ஸும் எடுத்துறேன். அண்ட் இன்னொன்னு கடைசியா பண்ணணும், நேத்தே நம்ம பண்ணோம், லாஸ்ட்ல உங்க ஸ்கிரீனோட கடைசியில பாட்டம் எண்ட்ல ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, ஃபுல் ஸ்கிரீன். இல்லைன்னா அதே வியூலயும் இருக்கு பாருங்க, வியூல போனாலும் அங்கேயும் இருக்கு, வியூல போனாலும் அந்த ஃபுல் ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, இங்க ஃபுல் ஸ்கிரீன் இருக்கு, இல்ல இங்கேயும் இருக்கு அந்த ஃபுல் ஸ்கிரீன். ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணுங்க, ஃபுல் ஸ்கிரீன். உங்க ஸ்கிரீன் ஃபுல்லா ரிப்போர்ட் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. யூ கேன் see only your report. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் கூட கிடைச்சிருக்கு பாருங்க கீழே. இன்னும் நான் 2 ரிப்போர்ட் கூட கிரியேட் பண்ணுவேன். I can create another 2 or 3 report also. I have more spaces to present my report. So first என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலா பார் வியூல போயிட்டு ஃபார்முலா பார், வியூ கிரிட் லைன்ஸ், வியூ ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அன்டிக், இந்த ஃபர்ஸ்ட் மூணுத்தையும் அன்டிக் பண்ணிட்டு அப்புறமா ஃபுல் ஸ்கிரீன். இது பண்ணிட்டு திரும்ப நீங்க ஃபார்முலா பார் டிக் அடிக்கணும், வியூ ஹெட்டிங்ஸ் டிக் அப்புறமா டிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அது வேணும். ஆக்சுவலி ஃபார்முலா பார்ன்றது இந்த மேல ஃபார்முலா வருது பாருங்க, அது ஹெட்டிங்ன்றது இந்த ஏபிசி 1 2 3 எல்லாம் வருது பாருங்க, ரோ நம்பர் காலம் நம்பர், அது டிக்கா இருக்கிறது தான் பெட்டர். அதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தெரியாம போயிடும் ஸ்கிரீன்ல. கிரிட் லைன்ஸே எனக்கு பர்மனண்டாவே எடுத்து விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரிட் லைன்ஸ் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். எனக்கு கிரிட் லைன்ஸ் பர்சனலா பிடிக்காது, அதனால நான் எடுத்து விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க டிக் பண்ணி வச்சுங்க. கிரிட் லைன்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா வரும். பிரசன்ட் பண்ணும்போது ஐ டோன்ட் லைக் கிரிட் லைன்ஸ், நார்மலாவே ஐ டோன்ட் லைக் கிரிட் லைன்ஸ். உங்களுக்கு வேணும்னா கிரிட் லைன்ஸை டிக் பண்ணிக்கலாம். ஓகே. Maybe the last and final task, free hit. யாரு ஃபர்ஸ்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு 3 சிக்ஸர். ஃபர்ஸ்ட் பண்ணா 3 சிக்ஸர், 3 4, 3 3 எல்லாமே ட்ரிபிள் தான். சோ क्वेश्चन நல்லா கவனிச்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்க. எக்ஸசைஸ் நம்பர் 22, இன்வாய்ஸ் டேட், டெலிவர்ட் டேஸ், trans id, rep name, branch name, product, cost, unit and total amount ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு நீங்க 2 ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க. ரிப்போர்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். கொஸ்டின் நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அது தனி ஷீட்ல பண்ணாலும் ஓகே, எந்த ஷீட்ல பண்ணாலும், ஆனா 2 ரிப்போர்ட்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கணும், அப்பதான் எனக்கு ரிப்போர்ட் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்னது, இயர்லி ரெப் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட். இயர்லி ரெப் வைஸ் ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு ரெப்போடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, இது முதல் ரிப்போர்ட். ரெண்டாவது ரிப்போர்ட் இயர்லி ப்ராடக்ட் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட். ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட். ஆனா அதுல முக்கியமான விஷயம், எனக்கு டாப் 10 ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுலயே முதல் 10 ப்ராடக்ட் மட்டும் தான் வரும். இப்பதான் பாத்தீங்க டாப் 5 கஸ்டமர், அதே மாதிரி டாப் 10 ப்ராடக்ட்ஸ். கடைசியா இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்லைசர் போடணும் பிரான்ச்சுக்கு. நான் பிரான்ச் 1 கிளிக் பண்ணா 2 ரிப்போர்ட்டுமே ஃபில்டர் ஆகணும். பிரான்ச் 2 கிளிக் பண்ண பாருங்க, பிரான்ச் 1 கிளிக் பண்ணா 2 ரிப்போர்ட்டும் ஃபில்டர் ஆகணும். பிரான்ச் 2 கிளிக் பண்ண சாரி பிரான்ச் 2 கிளிக் பண்ணாலும் 2 ரிப்போர்ட்டும் ஃபில்டர் ஆகணும். ஸோ வாட் எவர் ஐ செலக்ட், பேஸ்ட் ஆன் தட் மை ரிப்போர்ட் ஷுட் கெட் ஃபில்டர்ட். ஸோ நான் பிரான்ச் 1 செலக்ட் பண்ணா பிரான்ச் 1க்கு தேவையான 2 ரிப்போர்ட்டும் ஃபில்டர் ஆகணும். பிரான்ச் 2 கிளிக் பண்ணா பிரான்ச் 2 போத் த ரிப்போர்ட் ஷுட் கெட் ஃபில்டர்ட். ஸோ முதல்ல இந்த 2 ரிப்போர்ட்டையும் கிரியேட் பண்ணுங்க, அப்புறமா ஸ்லைசர் போட்டு 2 ரிப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.
So this is your output. 5 minutes you can try. ரெண்டு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணனும். ரெண்டு ரிப்போர்ட்டையும் கிரியேட் பண்ணி கடைசியில ஸ்லைசர் போட்டு கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் இயர்லி. இப்பதான் பார்த்தோம் இயர்லிலாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. இயர்லி ரெப் வைஸ் சம் ஆஃப் இன் டோட்டல் அமௌண்ட், இது முதல் ரிப்போர்ட். ரெண்டாவது ரிப்போர்ட் இயர்லி ப்ராடக்ட் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட், பட் அந்த ப்ராடக்ட்ல டாப் 10 ப்ராடக்ட் மட்டும்தான் வரணும். கடைசியா ஸ்லைசர் போட்டு ஃபில்டர் பண்ணுவோம். இப்பதான் ஸ்லைசர் போட்டு எப்படி ஃபில்டர் பண்றதுன்னு காமிச்சேன். பிரான்ச்சை கிளிக் பண்ணா ரெண்டுமே ஃபில்டர் ஆகணும். பிரான்ச் 1 கிளிக் பண்ணா ரெண்டு ஃபில்டர் ஆகணும். பிரான்ச் 2 கிளிக் பண்ணாலும் ரெண்டு ஃபில்டர் ஆகணும். பிரான்ச் 3 கிளிக் பண்ணாலும் ரெண்டு ஃபில்டர் ஆகும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை அண்ட் ஃபெயில் rather than failing to try. முயற்சி பண்ணிட்டு வரலனா பரவாயில்ல, முயற்சி பண்ணவே வரலனா கஷ்டம். First report is yearly rep by sum of total amount. Second report is yearly product by sum of total amount. ஆனா ப்ராடக்ட்ல டாப் 10 ப்ராடக்ட் வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டாப் 10 டாப் 5. கடைசியா பிரான்ச்சுக்கு ஸ்லைசர் போட்டு கனெக்ட் பண்ணணும். இயர்லி ஒன்று டோட்டல் அமௌண்ட் காலம் போடுது, ரேட்டு தான் காலம் போடுது. ரேட்டு வாங்கினா தான் நீங்க இயர்லியா மாறும். ஒண்ணுதான் இருக்கு. ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணீங்க, டாப் 10 வரணும். மோஸ்ட் முஸ்லீம் அந்த ரெண்டே ஸ்டெப் தான்.
Another 2 or 3 minutes. I'll wait. Time in line. ப்ராடக்ட் ஸ்லைசர் ஸ்லைசர் வந்து பிரான்ச் ப்ராடக்ட்டுக்கு தான் ப்ராடக்ட் ஸ்லைசர்ல பிரான்ச் Okay, let me do this. டேபிள்ல கர்சர் வச்சிங்க டைனமிக் டேபிளா மாத்திட்டு பண்ணுங்க. அதான் நல்ல பிராக்டிஸ். ஒன்னு டைனமிக் டேபிள் ஒன் டைனமிக் டேபிள் இல்லாம பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். முதல்லயே டைனமிக்கா மாத்துவீங்க இல்ல நார்மல் டேபிளாவே பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இன்சர்ட் பிவட் existing worksheet பக்கத்திலே I'll put some other worksheet here and I say okay. first report என்னன்னா rep கொண்டு போய் ரோஸ்ல வைக்கிறோம். invoice date கொண்டு போய் காலம்ல வைக்கிறோம். பட் invoice date ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. we have 1 2 3 இத வந்து இயர்லியா மாத்தணும். ரைட் கிளிக் group years. so yearly rep wise total amount அதை கொண்டு போய் வேல்யூல வைக்கிறோம். so yearly rep wise sum of total amount இது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. ஒவ்வொரு இயர்லயும் ஒவ்வொரு ரெப்போர்டைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இந்த ஒரு ரிப்போர்ட் இஸ் ஓகே. அடுத்தது அதே டேபிள்ல கர்சர் வைக்கிறோம். சேம் டேபிள் அதனால தான் நான் பக்கத்துல கிரியேட் பண்ணிட்டேன் ஈஸியா இருக்குன்றதுனால. இன்சர்ட் pivot table existing worksheet location maybe wherever location here some location here on the right hand side. okay. ரெண்டாவது ரிப்போர்ட் என்னதுன்னா ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டை கொண்டு போய் ரோஸ்ல வைக்கிறோம். அதே இன்வாய்ஸ் டேட்டை கொண்டு போய் காலம்ல. ஏற்கனவே நம்ம இங்க இயர்லி குரூப் பண்ணதுனால இங்கேயும் தானே இயர்லி வந்துருச்சு. இல்ல வரலன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி குரூப் போட்டு இயர்லி போடணும். அடுத்தது டோட்டல் அமௌண்ட். ஸோ ரெப் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் இது ஒரு ரிப்போர்ட். இன்னொரு ரிப்போர்ட் ப்ராடக்ட் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட். பட் இந்த ப்ராடக்ட்ல எனக்கு டாப் 10 ப்ராடக்ட் தான் வரணும். ஃபில்டருக்கு போயிடுங்க. ப்ராடக்டோட ஃபில்டருக்கு போயிட்டு வேல்யூ ஃபில்டருக்கு போயிடுங்க. ஃபில்டர்ல போயிட்டு வேல்யூ ஃபில்டர் டாப் 10 ஃபில்டர் வேல்யூ ஃபில்டர் டாப் 10. ஓகே. ஸோ இப்போ டாப் 10 ரிப்போர்ட் வந்திருக்கு. எனக்கு 2 ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒன்று ரெப் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் இயர்லி, ப்ராடக்ட் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் இயர்லி. இப்போ ஏதாவது ஒரு டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டேபிள், இந்த டேபிள் தான் இல்லை, ஏதாவது ஒரு டேபிள். ஆப்ஷன்ல போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர்
ஆப்ஷன்ல போய் இன்சர்ட் ஸ்லைசர் பிரான்ச் பிரான்ச்சை செலக்ட் பண்றோம். ஓகே, ஆப்ஷன்ல போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர் பிரான்ச், இந்த பிரான்ச்ல ரைட் கிளிக் பண்ணுங்க, இல்ல மேல போயிட்டு ஸ்லைசர் டூல்ஸ் ரிப்போர்ட் கனெக்ஷன். கடைசியா பார்த்த ஆப்ஷன் இதுதான், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ரிப்போர்ட் கனெக்ஷன், எந்த ரிப்போர்ட்? 2 ரிப்போர்ட்டுமே 17 18 நம்பர் வேணா மாறி இருக்கலாம் உங்களுக்கு, 18 19 20 ஏதோ ஒரு நம்பர் இருக்கலாம், இல்ல 1 2 3 என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். 17 18 டிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். இப்போ நீங்க பிரான்ச் 1 கிளிக் பண்ணா 2 ரிப்போர்ட்டுமே பிரான்ச் 1 வரும். பிரான்ச் 2 கிளிக் பண்ணா 2 ரிப்போர்ட்டும் பிரான்ச் 2. ஹெச்ஓ கிளிக் பண்ணா 2 ரிப்போர்ட்டும் ஹெச்ஓக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரிப்போர்ட் அங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ். ஓகே, சொன்ன மாதிரி நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கும். அந்த கான்செப்ட்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம், கண்டிப்பாக மறந்து போயிடுவீங்க. ஓகே, டேஷ்போர்டு நான் கம்பல்சரியா கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சேன், அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் சார்ட்டை வி ஆர் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட். சார்ட்ன்றது இன்னொரு பெரிய சாப்டரு, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த சார்ட் லைப்ரரிக்கு போனீங்கனாலே எல்லா சார்ட்ஸுமே இங்க இருக்கு. யூ கேன் செலக்ட் த சார்ட் லைப்ரரிஸ், ஆன்லைன் சார்ட் லைப்ரரிஸ் இருக்கும். இங்கேயே போனீங்கன்னா சார்ட் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு. எக்ஸல் அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது சார்ட், ஓரளவு இருக்கும். யூ ட்ரை ஃபார் இட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின், குவரிஸ் இருந்தா யூ கேன் கால் மீ, யூ கேன் மெயில் மீ ஆல்சோ. வீடியோவும் உங்களுக்கு இருக்கு, அதையும் பாருங்க. சார்ட் மட்டும் தான் நம்மளால கவர் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் ஆல் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்க, வேற ஏதாவது? பிவட்டே இன்னும் பெரிய கான்செப்ட். பிவட்ல இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஷோ வேல்யூஸ்ல எல்லாமே பார்க்கல. இன்னும் நிறைய கன்சால்டேஷன் ஆஃப் மல்டிபிள் பிவட் டேபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதெல்லாம் பார்க்கல. எக்ஸலுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு WPS ஓட. ஓரளவு இது ஓகே. நான் சொன்ன மாதிரி எக்ஸலோட 20% WPSல இருக்கு. யூ கேன் ட்ரை ஃபார் இட், பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ண கான்செப்டே உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாதனால. ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும், then only you can remember the concept. வேற? I am stopping the video recording as of now.